உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத ஒரு 5 ஆண்ட்ராய்ட் சீக்ரெட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸும் கூட. அதனால் இந்த வீடியோ முடிஞ்சாலும் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து மூட்டு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் இருக்க ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டது. நம்ம பொதுவாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்போம். அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேஷ் மெமரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌசரிலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே சைட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எந்தெந்த வெப்சைட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களோ ஆல்ரெடி அதில் இருக்க மெமரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்க மாட்டேங்க. உங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுவே ஆக்குப்பையாக பண்ணியிருக்கோம். இதை கிளியர் பண்ணுறது மூலியமாக மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட பாருங்கள், இதில் 2 ஜிபிக்கு மேற்பட்ட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்குப்பையாக பண்ணிருக்கு. நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறது மூலமாக 2 ஜிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 ஜிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் டைப் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதோடைய பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே டிஸ்பிளே ஆனது ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிஇ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைப் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தனா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆனது ஆகிடும். ஸோ இது மாதிரி ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிரியேட் ஆனது பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கிடையாது. நீங்கள் ஜிபோர்டு யூஸ் பண்ணுறது ஜிபோர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆனது பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமாக செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் கீபோர்டு இருக்குது, ஜிபோர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே பர்சனல் டைரக்டரி அதுக்குள்ளே போயிட்டு இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்கட்ஸ் பார்த்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மூணாவது ஒரு ஷார்ட்கட் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன சென்டென்ஸ் பார்த்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த சென்டென்ஸ் பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா ஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் ஷார்ட்கட் மெத்தடுக்காக. டிக் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் போயிடுறேன். இங்கே ஐஎல்ன்ற அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆனதாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது பேராகிராஃபில் போய்ட்டு நான் ஐஎல்னு கொடுத்தா போதும். அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை மெசேஜாக இருக்கட்டும், எனக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தடோட பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதாக ஆகிடும். இங்கே ஐஎல் கொடுக்குறான்னா பாருங்கள், ஐ வில் கால் யூ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆனதாக ஆகிடுச்சு. இதை உங்கள் நம்பர் கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் சென்ட் ஆனது பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கான பேராகிராஃப் சென்டென்ஸ் டைப் பண்ணோம்னா மறக்காமல் அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மூன்றாவது, நம்ம மொபைல் ப்ரௌசரில் ஏதாவது நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காக செட்டிங்ஸில் போய்ட்டு 3 டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே நியூ இன்காக்னிட்டோ மோடு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்படி போய்ட்டு தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் இதுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக நீங்கள் ப்ரௌசர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே நியூ இன்காக்னிட்டோ மோடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். டேரெக்டாக இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன ஒரு மெத்தட் தான், ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 4வது பார்க்கக்கூடிய ட்ரிக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான், ஒன்றும் கிடையாது, ஜிமெயில் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஜிமெயில் இது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் ஆனது பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமாக உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 4-5 அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு இல்லையா, இந்த லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆனதாக ஆகிடும். இதுவும் ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான், ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் எந்த ஒரு கேமையும் இன்ஸ்டால் பண்ணாமல் 100க்கும் மேற்பட்ட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ப்ளே அதை பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரௌசரில் போய்ட்டு silvergames.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் டைப் பண்ணிட்டு பாருங்கள், இதுதான். அதுக்கப்புறம் இது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 100க்கும் மேற்பட்ட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனதாக ஆகிடுச்சு. இதில் எந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேம் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனது ஆகிடுச்சு. டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி ரேசிங் சம்மந்தப்பட்டது இன்னும் எக்கச்சக்கமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அடிக்கடி அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி நீங்கள் வந்து எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல அன்இன்ஸ்டால் ஓப்பன் ஆகும். அது மேலே கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இல்லை செட்டிங்ஸில் போய்ட்டு ஷார்ட்கட் மெத்தடாக அப்படியே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது உண்டு. இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பண்ண முடியுது. பட் இப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் வேணாமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செலக்ட் ஆன் பண்ணிக்கலாம். 3 லைன் வந்து டேப் பண்ண பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே கீழே இன்ஸ்டால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக பாருங்கள், உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே டிஸ்பிளே ஆனது ஆகிடும். அதில் மெமரி எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணாத நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக லாஸ்ட்டில் ஃப்ரீ அப் டு அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். அது மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிற போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டால் ஆனது ஆகிடும். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட 3 அப்ளிகேஷன் மட்டும் நான் வந்து அன்இன்ஸ்டால் ஆனது பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமாக ஃப்ரீ அப் டு 134 MB. நான் ஒரே ஒரு 3 அப்ளிகேஷன் மட்டும் தான் நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு 134 MB. 134 MB பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ அப் ஆகிடுச்சு. என்னோட மொபைல் இருக்க அந்த 3 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டாலும் ஆகிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் நீங்கள் கிளியரும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்காத ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி நம்ம புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுப்பது நானும் நன்றி, வணக்கம். Are you listening? Damn.